வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் உங்கள் ஜேடி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக் என்ஜாய். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எனக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து முறுக்கு சுட்ட இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு யார் யாருக்கு வந்து சொல்லி தரணுமோ சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டே நிறைய சுட்டாங்க, நானும் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது மாவு. இப்போது பக்கத்தில் டீ இருக்குது, இதில் மாவு போட்டு வச்சுட்டாங்க. நம்ம அதை வந்து சூடாகிட்டு ஃபஸ்ட்டே என்னை பார்த்துக்க சொன்னாங்க, நான் தீச்சிட்டேன். எங்கள் அம்மா எப்படி செய்யுதுன்னு சொல்லி தருவாங்க. எப்படி செய்யணும் சொல்லு. முறுக்கு பிழிஞ்சு அதில் போட்டாலாம் அங்கே கேட்காது சத்தம். ஏய் ஜெம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு அந்த மாதிரி சொல்லு. இந்த மாதிரி தான் தீச்சிட்டேன். கலர் வரல, அது அப்புறம் அங்கே தான் ப்ரௌன் ப்ரௌனாக இருக்கு. இப்போ வந்து பழைய முறுக்கெல்லாம் எடுத்தாச்சு, புது முறுக்கு போட போகிறோம். இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க, அதில் தொட்டு எடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜெல்லி கரண்டி வச்சு முறுக்கு பிழிங்க. அது நேராக வந்தாலும் சரி, கோணையாக இருந்தாலும் சரி, நம்ம முறுக்கு தான். நம்ம ஒன்றும் விற்க போகிறதில்ல. அது அந்த மாதிரி பாதியாக வந்துச்சுன்னா அதை வந்து தட்டி விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் பிடிங்க. அதுவும் எதுவும் முறுக்கு மாதிரி தான் வரும் முறுக்கில். அது கரெக்டாக போயிடுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு 4-5-10 செக்ஷனாக பண்ணணும். எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்படி ஃபேமிலியாக ஒரு யூடியூப் ஃபேமிலியாக இருக்கலாம்ல. என்ன சொல்கிறீங்க? சொல்கிறது கரெக்டு தானே? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசி பைட் ஆஃப் முறுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து பிரோஜனமாக உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, சாப்பிடுவாங்க. நேற்று போயிட்டு வந்தது தான் நைட் வ்ளாக் பண்ணேன். அந்த வ்ளாக் பண்ணுறதுல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பிடிஎஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஷார்ட்ஸ் எடுப்பேன்ல, அது வந்து பிகைண்ட் த சீன்ஸ் அந்த மாதிரி போடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபோனில் எடுத்தேன்னா அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த வீடியோ மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அண்ட் வீடியோவே வந்து தப்பாக பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே திரும்ப எடுக்கணும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த கிளிப் மட்டும் தூக்கிட்டேன். இருந்தாலும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் 10 நிமிஷத்துக்குள்ளே 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா பெருசாக போகுது. பார்ப்பீங்களா என்னன்னு தெரில. பார்ப்பீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஷார்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:58 ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வாங்க நடுங்குதுடா. எப்படி ஹோட்டல்ல வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:50. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசினே இருக்கீங்களாடா, எனக்கு ஒரு கண்ணு சொல்லுது. நாங்கள் தர்றேன் தானே போலாமா? நம்மடா அந்த வண்டி இல்லை, அந்த வண்டி தான் காரு இருக்கா காரையும் ஓட்டி வச்சுட்டேன். ரேட் இது தானே போச்சு, தண்ணி ஊற்றி போய்க்கலாம். சொல்றது என்ன சொல்கிறான், ஆனால் அவன் பார்க்குறது நான் பார்க்குறான். வாய்ஸ்லேயே நான் சரி, சந்தோஷமா இருக்கீங்க. சரி சொல்லு. என்னடா அழுவணுமாடா? அதுன்னு தானே இருக்கேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் போயிட்டு ஃபோன் அண்ணாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் வந்தோம். ஸோ டைம் ஆகி போச்சு. 8 மணிக்கு கிளம்புனான்னு நினைக்கிறேன். முறுக்கெல்லாம் சுட்டுட்டு அப்புறமா போயிட்டு வர லேடிச்சு. முறுக்கு சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சுடும் போது 2 முறுக்கு திருடி சாப்பிட்டேன், அவ்வளோதான். சுட்டதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. வீட்டுக்கே இன்னும் போவே இல்லை. இப்போ வந்து ரோட்டில் உட்காந்துனாரு. சரி, ஏதாச்சும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தவங்க வரல. அவங்க வந்தாதான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். டிக்டாக் வருது, காப்பி ரைட் வரல, விளையாடா தற்கொலை. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ரீல்ஸ் எடுக்கணும், ஷார்ட்ஸ் எடுக்கணும். அண்ட் வந்து அந்த வீடியோ காட்டுறோம். வெளியே வாடா. எவ்வளோ 7.6 இருக்கு. நான் இந்த வீடியோ இன்னைக்கு காலையில வந்து நான் பார்க்கும்போது எவ்வளோடா சொன்னேன், 5 மில்லியன் சொன்னான். இவன் 5 சொன்னான், நான் பார்க்கும்போது 5.2 இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7.6 இருக்கு. ஒரே நாளில் 3 மில்லியன் போயிருக்கு.
வாவ், அதையும் பார்த்து சொன்னான். இல்லை நான் அந்த வீடியோ கூட பார்த்து கூட இருக்க மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா குஷியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், குஷியாக இருக்குது. அந்த வியூஸ் வந்து யூடியூப்பில் போச்சா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, யூடியூப்பில் போகலை. பார்த்துக்கலாம், ஒரு நாள் போகாமையா போயிட போகுது. போகும் ஃப்ரெண்ட்ஸ், வராங்களா இல்லைன்னு தெரியல. இப்போ எதனா வீடியோ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் நாளைக்கு வீடியோ போட முடியும். அதை வந்து தர்ஷன் வாங்கி தருவோம். வாடா, ஐஸ் வாங்கி தரேன். வீடியோ அப்லோட் ஆகி 3 நிமிஷம் ஆகுது. சிக்கன் ரோலர்ஸ் வாங்கலாம். சிக்கன் ரோலர்ஸ் வாங்கி சாப்பிடலாம். சரி வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் கடை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியும்டா, கரெக்டாக தான் வச்சிருந்தேன். வாயை மட்டும் தெரியுது. அப்புது போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ராங் கிளிப் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் கேட்காதுன்னு நினச்சி கிட்ட எடுத்து பார்த்தா 1xல வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் பைத்தியக்காரன். அமுல் அமுல் எல்லாரும் மறந்துடுறாங்க. போனை வச்சுருக்கோம், வேற பயமா இருக்கு. எவனா பிடிச்சி போயிடுவான். அவன் போயிட்டு லாக் பண்ணுவான் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் போனை பிடிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். மண்ணு பயிலுங்க ஏதோ இருக்கு பாருடா. எப்பூன்னு அப்புன்னு என்னைக்கு வேணா சாவலாம். இப்போ வண்டியில போகும்போது சாவலாம். அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு சுத்தரலாம். என்ன சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு மனுஷன் ஓடுறது உழைக்கிறது எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. அது கூட அதே பண்ண மாட்டீங்கன்னா அதுக்கே கஞ்சி தானே பண்ணீங்கன்னா எப்படி? எப்படி இன்னொரு மனுஷனுக்கு வாங்கி கொடுத்து பழகுங்க. என்னடா பண்ற? எப்புன்னு அப்புன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன்ல இருக்காடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அமுல் திறந்துருக்கு. யதார்த்தமா வந்தேன், பதார்த்தமா இருக்கு. கோகோ ட்ரஃபிளா 2 லேயர் இருக்குமா? நான் லோ பட்ஜெட்டா போனதால நீங்க லோ பட்ஜெட் பாக்ஸ் எப்பிக்கு வரவே இல்லையா? வரவே இல்லையா? என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? சுகர் ஃப்ரீ, சக்கரை நோய் உள்ளவனா நீ? எப்படியே உட்காந்து சாப்பிட்டு போகலாமா? அஃப்கோர்ஸ். எப்படி பிரிக்கிறது? மேலே போய்க்கணும்னா கீழே போய்க்கணும். எந்த பக்கம் குச்சி எடுத்து போயிடும். இந்த மாதிரி குச்சி இருக்கு. ஆள் இருக்கா? உனதான் கேட்குறேன். இல்லையே, எப்படி இருக்கும்? இல்லை நல்லா இருக்கு. கட்டியண்டா நடுவில் கதை போடுறா. அந்த லேயர் இல்லையே இல்லை இருக்கு. அதுதான் திருடினியா இங்கேருந்து? உங்களுக்கும் ஐஸ் சாப்பிட்ணும், ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ணுன்னா போயிட்டு தோன்றப்பவே சாப்பிட்ருங்க. ஏன்னா எத்தனை நாள்லாம் கூட இருப்பாங்கலாம் தெரியாது, எப்போ வருவாங்க போவாங்கலாம் தெரியாது. இது நான் எதிர்பார்க்கல. அதனால நினைக்கும் போது போய் சாப்பிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்காதீங்க. நீங்கள் தனியாகவே போய் சாப்பிட்டு வந்துடுங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் காடு கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. தொண்டை வலி போயிட்டு சும்மா டீ குடிக்க போயிடலாம். எங்கேயாச்சும் ஆல்பறை டீ குடிக்க சரி, சும்மா எப்படி கேன்சல் ஆக போகுது. எங்கே போட்டாங்க? சும்மா பேசுவோம். துபாய் புஜிகல் சமாளம் டீ குடிக்கலாம்டா. அது வாங்கலான்னு தான் இருக்கேன். வேணாம், இப்போதைக்கு வேணாம். புஜிகல் நம்ம பேர் போடுவோம். வாங்கலான்னு இருக்கேன். 3 பேர், உங்கள் தாத்தா பேர் கூட போடலாம். ஃபோட்டோ நம்ம தாத்தா ஃபோட்டோ இல்லையே. ஃபோட்டோ இருக்கு. உன் ஃபோட்டோ இருக்கு. ஏன் ஃபோட்டோ போட்டு தாத்தா? என் தாத்தா பேர் அப்படிதான். அப்புறம் என்ன, உன் பேர் வச்சு விளையாட ஒரு உன் தாத்தா விளையாட்டு பிள்ளை ஒரு செல்வமா தோழர்களே. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ வந்து மளிகை கடைக்கு வந்திருக்கோம். என்ன வாங்க? அப்படியே அங்கே கை கட்டிருக்கோம். கையில் வாஷ் பேஷன். இங்கே மளிகை கடையில் வந்து மளிகை கடை இல்லைடா, இது ஆவியோட ஆவின் ஏதோ ஒரு கடை. அங்கே வந்து இவனுக்கு வண்டி ஆஃப் பண்ணுறாங்க. அங்கே வந்து இவனுக்கு கிண்டர் ஜாய் குட்டியாக இருக்குமே, அவனுக்கு 30 ரூபா. அது வேணுமா? அதனால அது வாங்க போகிறான். வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிச்சோ ஃப்ரெண்ட்ஸ், 30 ரூபாய் இல்லையா? 40 ரூபா. நானும் முடியாது ஓப்பன் ஆகணும். முடியாது வாங்க போகலாம். முடியாது. ஏய் வெளில போடா.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம். பண்ணு பயலுங்க அப்புன்னு அப்புன்னு பிரியாணி அப்புன்னு அப்புன்னு ஓப்பன்னு போலாமா அங்கத்தான் நடத்தேன். யார் டிப்ரெஷனாக இருக்கா? என்னம்மா டிப்ரெஷனாக இருக்காம்மா? ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே முதல் வாய் எலிக்கு. எலிக்கா சாடு எனக்கு ஃபுல்லாக நான் சாப்பிட்றேன். எலி ரெண்டாவது எலி நான் எப்படி ஊட்டி விட்றேன். ஆனால் ஒருத்தன் எப்படி தெரியுமா ஊட்டி விடுவான்? இல்லை 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 எப்படி தெரியுமா ஊட்டி விடுவான்? எடுத்துருவான். இவ்வளோ என்ன தெரியுமா பண்ணுவான்? இவ்வளோ எடுத்துருவான். என்னமோ இருக்குது இல்லை பரவாயில்ல நீ தான் வா இப்படி எடுத்துருவான். எடுத்து ஏய் நீ இருறா நான் ஊட்டி விடுவேன். நான் அப்படிதான்டா ஊட்டி விடுவான். இருறா அவரே சிரிக்கிறாருடா. அவன் இப்ப நிறைய எடுத்துருவான்டா. அது எப்படி வேற இப்போ ஒருத்த ஊட்டுக்கிறானா நீ வாய் இப்படி வச்சுன்னுப்பியா? ஓகே வாய் இப்படி. நான் எப்படி ஆண் இப்படி பழகுறேன். அவன் எடுத்துருவாடா வச்சிருந்தான் இப்படி வச்சு கீழே வச்சுனுக்கிறான். வைக்கல நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு ஆண் இப்படி வாய் திறந்து தான் நான் போட்டேனே. பீச்சுக்கு போகலாம் ஆசையா உருவாக்கிட்டீங்க. ஆசையா பீச்சுக்கு போலானா? யார் சொன்னா பீச்சுக்கு போலான்னு? ஈஸியா இருப்பானா நீ பீச்சுக்கு போக மாட்டேன். ஈஸியா போறதே பீச்சுக்கு தான். தண்ணி எத்தனை சொல்றா? ஈவி வண்டி தான் ஒழிக்கணும்டா. சவுண்ட் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் வாங்கலான் இருக்கேன். அதான் வாங்கலான் இருக்கேன். ஏத்த இன்னும் ஒழிச்சிருவான். அப்புறம் நான் பாரு எப்படி ஓட்டுறேன். பிராக்டிஸ் இருக்குடா. யாருக்குமே ஊட்டினது இல்லடா. எனக்கு தான் அவனை தான்டா சொன்னான். பேசுறியா பண்ணும். யாருக்கு தெரியும்? நீதான் காதல்ல பண்ணிருக்கிய. கரெக்டா இப்படி கொடுக்கறியா? அப்படி தள்ளி விடு. இந்த தம்பு தான் உனக்கு தள்ளி விடுறேன். தள்ளுறேன். சவுண்ட் கம்மியா பேசு. இப்படியே தள்ளா எப்படா போவோம்? ஃப்ரெண்ட்ஸ் we are going night out ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு தான் டிப்ரிமிஷனா இருக்கான். எல்லாரும் டிப்ரிமிஷன் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ வெளியே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ரிமிஷன் இருந்தால் பீச்சுக்கு போய் கொண்டாடுங்களே. வாங்களே என்னைய பார்த்து நிற்கிறீங்க. இவனோட ஸ்டோரி ஒன்று டாக் அண்ட் ஜாயில் இருக்கா? என்ன போய் பாருங்க. இப்போ இருக்கும்ல பையன் தூக்கம். அபு நம்ம ரீசெண்டா தெரியுங்க டைலாக் போட அபு. எப்புன்னு அப்புன்னு நான் சாதம் தயிர் சாதம். தயிர் சாதம் பயலுங்க பண்ணு பயலுங்க. நான் 100 ரூபாய் தான் ஜிபே. இதான் என் ஃபோன் ரூபாய் ஆகுது. முதல்ல ஃபியூவலை ஏற்றணும், காடியை பெட்டணும், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் டைலாக்கை மாற்றி சொல்லிட்டேன். முதல்ல ஃபியூவலை ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும், அதுக்கப்புறம் வண்டி உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் நிற்கணும். சக்ஸஸ்ஃபுல்லி பீச்சு கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த பீச்சு. எங்கன்னா கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் டோல்கேட்டுக்கெலாம் முன்னாடி ரொம்ப முன்னாடி ஒரு ஹாட் ஷோ வரும். அந்த ஹாட் ஷோவில் வந்தீங்கன்னா இந்த பீச் வரும். இங்கே நாங்கள் எப்படி வந்தோம்னா அன்எக்ஸ்பெக்டடாக தெரியாமல் ஒரு நாள் நைட்டு சுற்றிட்டு இருக்கும் போது பீச்சுக்கு போனோம் அப்படின்ட்டு அந்த டைமில் வந்த பீச் இது. அதனால் இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பீச்சு போன பீச்சாக அடிக்கடிக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். பீஸ் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா இப்படி எங்கேயாச்சும் போய்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் சொல்லக்கூடாது, யாரானா சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12:51 ஆகுது. இப்போ தான் டைமே பார்க்குறேன். என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுதுன்ற மாதிரி. நாளைக்கு வீடியோ எடுக்கணும், ஷார்ட்ஸ் எடுக்கணும், அது வேறு எதுவுமே எடுக்கலை. போயிட்டு இதுக்கப்புறம் தான் வீட்டாண்ட போயிட்டு எடுக்கணும். வீடியோ எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு தெரியவில்லை. நானே வரேன். ரொம்பலாம் உள்ளே போக மாட்டேன், லைட்டாக தான் உள்ளே போவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஜாலி நல்லாயிருக்கும். நைட் டைம்லலாம், லாக்டவுன் டைம்லலாம் நாங்கள்லாம் நைட்டு பீச்சில் தான் இருப்போம். நான் அண்ணாலாம் வருவாங்க. அவங்களாம் இப்போல்லாம் அவங்க வந்து யாருமே இல்லை. வந்து ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபர்
நாங்கெல்லாம் வந்து அப்பயே வந்துட்டோம். எனக்கு 2 பேர் இப்பதான் வரானுங்க, திருட்டு பசங்க. என்னடா போதையாகிற? போதலடா தூக்கம்டா. டேய் நாங்க பேட்மேன்டா. ஏடா டான்ஸ் ஆட போறீங்களா? அப்புறம் ஏன்டா எழுந்து நிக்கிறீங்க திடீர்னு? வராதுடா, மைக்கு போட்டிருக்கேன்டா. நான் பேசுறதே இதுல கேட்காதுடா, நீ பாடுறது வேற இதுல கேட்குமாடா. அங்க டைம் லேப்ஸ் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாத்தீங்கன்னா ஹெல்மெட்ல மஜாவா என் பையனை நிக்க வச்சு வந்துக்கிறேன். பரவாயில்ல, உன் ஃபோன் எவ்வளவு கிளியரா இருக்கு. ராத்திரி நேரத்து இந்த மாதிரி இப்பெல்லாம் என்னதுடா புது ஃபோன்டா. சவுண்ட் வர வரைக்கும் இந்த ஃபோன் இந்த மாதிரிலாம் இருக்க இப்போ நல்லா இருக்கும். திடீர்னு நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா எனக்கு அப்படியே ஃபீல் ஆயிடும். முதலா ரெண்டாவது மூணாவதா உங்களை நினைச்சுதான்டா ஃபீல் ஆகும். நினைச்சு நானும் மறக்கிறேன் ஒயருகே I am not gay. I am friendship. You are friendship பாடா. Yes, I am friendship. You. பாருங்க ஹெல்மெட் போட்டு பார்த்துனுக்கிறேன். தலையில மண்ணு படக்கூடாது. நாங்க கூட தான் அபு மேல பார்த்துனுக்குறோம் மண்ணு படம். அவன் தான் பாவம் உட்காந்து அந்த வீடியோவே காதல் தோல்வி ஆயிட்டு உட்காந்து இருக்கான். போயிடுச்சுலடா. ஐயோ அது மட்டும் கேட்க கூடாது, இல்லைன்னா காப்பி ரைட் போட்டுருவாங்க நம்மளுக்கு. அவன்தா தக்கு மேலே டைம் லேப்ஸ்ல நிலா தெரியாது. நாங்க நிலா போடா அப்படி நாங்க நிலா தெரிஞ்சு கடல் தெரிஞ்சு அப்படியே இது எல்லாமே ஒரே ஃப்ரேம்ல இருந்தா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி எதனா ஆப்ஷன் இருக்காடா? அந்த மாதிரி எதனா ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு கேமராமேனை குறைச்சு தான் எடுக்கணும். தனித்தனியா எடுக்கணும்ல. வெளிச்சத்தில் வந்து தெரியும்டா, ஆனா நிலா தெரியாது. வெளிச்சத்துல கடலே தெரியாது. பரவாயில்ல, இத்தனை வாட்டி பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆனால் எப்படி பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இங்கே படுத்துக்கிட்டு அங்கே ஒரு ஃபோனில் டைம் லேப்ஸ் வச்சுட்டு நிலாவை ரசித்து கொண்டு இருக்கோம். அந்த நிலாவை நீங்களும் பார்க்குறீங்க. எப்படி பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க. அப்படியே ஒரு கிளிக் அப்படியே ஃபுல் ஜூம் அவுட் பண்ணுறோம். இதே எந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்ச நேரம் சில் பண்ணி வைப் பண்ணி எல்லாமே பண்ண போகிறோம். அங்கே வைப் எல்லாமே என்ன பண்ண போய்ங்க, அவள் தான் 10 இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பீச்லேருந்து கிளம்பிட்டோம். டைம் என்ன 1:55 ஆகுது. 1 மணிக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். 1 மணிக்கு சொன்ன மாதிரி ஞாபகம். இப்போ 2 ஆக போகுது. 1 மணி நேரம் ஜாலியாக இருந்து விட்டு நிலாவை ரசித்து கொண்டு மண்ணில் விளையாடி கொண்டு புரண்டி கொண்டு இப்போ கிளம்பி கொண்டு இருக்கோம். இங்கேருந்து நேராக டீ கடைக்கு போய்கிட்டு அதுக்கப்புறமா ப்ளாக் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். எங்கேயுமே டீ கடையில் நிறுத்தாமல் போயிட்டு நைட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கணும். இப்போ போயிட்டு அதை தான் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு பார்ப்போம் எப்படி எடுக்கிறோன்றது. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க போய் போலீஸ் கிட்ட திட்டு வாங்கி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கிட்ட திட்டு வாங்கல, கலாய் வாங்கி எங்க வீடியோ அவங்க பார்த்து அவங்க சிரிச்சு எப்படியோ சிரிக்க கஷ்டம். அது அதுதானே பண்ணின்னு இருக்கோம். சிரிக்க கஷ்டம். நல்லா திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வெற்றிகரமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறாங்க. உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் டாப் என்ஜாய் அட்டி.